எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் முறுக்கு, சோமாஸ் தாங்க செய்ய போறேன். இது 2மே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா. சோமாஸ்க்கு உள்ள ஸ்டஃப் வைக்கிறதுக்காக நம்ப எப்பயுமே ரவை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதில் பாதாம், முந்திரி, சர்க்கரைக்கு பதில் வெல்லம் சேர்த்து செய்திருக்கேங்க. மேலயுமே நம்ப மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவுல செய்திருக்கேங்க. முறுக்குமே எப்பவுமே செய்ற முறுக்கு மாதிரி இல்லாம, உளுத்தம் பருப்பு வேக வச்சு செய்ய போறோம். இந்த மாதிரி முறுக்கு செய்யறதுனால ரொம்ப கடகடன்னு இல்லாம, கிரிஸ்பா சாஃப்ட்டாவும் வாயில வச்ச உடனே கரையிற மாதிரி முறுக்கு இருக்குங்க. இந்த தடவ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. சரி வாங்க ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். முறுக்கு செய்யறதுக்காக 1 கப் உளுத்தம் பருப்பு, 4 கப் தண்ணி விட்டு குக்கர்ல வேக வச்சுக்கிறேங்க. இது குக்கர்லயும் வேக வச்சுக்கலாம். தனியா நம்ம பாத்திரத்திலயும் நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கலாம். வேக விடும்போது தண்ணி கொஞ்சம் சரியா இருக்கிற மாரி பார்த்து வேக விட்டுக்கோங்க. உளுந்தம் பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளேயே ஒரு பாத்திரத்துல 4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு வீட்ல அரைச்சதாவும் இருக்கலாம், இல்ல கடையில வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நல்லா ட்ரையா இருக்கணும். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் ஓமம், 1/4 ஸ்பூன் கருஞ்சீரகம், 2 ஸ்பூன் எள்ளு, 2 ஸ்பூன் அளவு வெண்ணெய். வெண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய சூடு பண்ணி இதுல சேர்த்துடுறேன். இத சேர்த்துட்டு இதையும் கலந்துக்கணும். நம்ம கலக்கும்போது ஸ்பூன்ல கலந்துக்கலாம். கை விட்டு கலக்குற மாதிரி இருந்தா, எண்ணெய் இல்லாத பக்கம் மாவு எல்லாத்தையும் முதல்ல சேர்த்துட்டு, அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நம்ம சூடா சேர்க்கறதுனால கை சுட்டுரும். அதனால பார்த்து கலந்துக்கணும். மாவு நம்ம நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். நம்ம பொடியா புடிச்சோம்னா நிக்கணும். உடைச்சு விட்டா உதிரியா போகணும். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். மிக்ஸி ஜார்ல 1 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்க்கிறேன். இப்ப நம்ம வேக வச்ச உளுந்தம் பருப்பு எடுத்துக்கலாம். 1 கப் உளுந்தம் பருப்புக்கு 4 கப் அளவு தண்ணி சரியா இருக்கு. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாம நல்லா மெத்துன்னு சாஃப்ட்டா வெந்திருக்கு. இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும். உளுந்தம் பருப்பு அரைக்கும்போது நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காம தான் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயமும் சேர்த்து அரைச்சுக்கலாம். உளுந்தம் பருப்பு இந்த அளவு நைஸா அரைச்சுக்கணும். தொட்டு பார்த்தா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இப்படி அரைச்சு எடுத்துக்கணும். உப்பு பத்தலன்னு மாவுல இன்னும் 1 ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப அரைச்சு வச்ச உளுந்தம் பருப்ப மாவுல சேர்த்துட்டு பெசஞ்சுக்கலாம். மாவுல தண்ணி சேர்க்காமயே பெசஞ்சுக்கலாம். தேவைப்பட்டா சும்மா லைட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பெசஞ்சுக்கலாம். நம்ம முறுக்கு பிழியிற அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாவே பெசஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிட்டாலும் முறுக்கு பிழிய வராது. அதனால தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப கவனமா சேர்த்து பெசஞ்சுக்கணும். முறுக்குக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்ப முறுக்கு சுடுறதுக்காக அடுப்புல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம முறுக்கு பிழியறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். முறுக்கு பிழியறதுல இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பிளேட் நான் எடுத்துக்கிறேன். நீங்க முள்ளு முறுக்கோ, இல்ல ஒரே ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பிளேட்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்ப இதுதான் யூஸ் பண்ண போறேன். இத போட்டுட்டு முறுக்கு மாவ நல்லா சிலிண்டர் ஷேப்ல எடுத்து இது உள்ள போட்டுடலாம். போட்டு மூடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் முறுக்கு புழியறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டியில முறுக்கு ஷேப் வர மாதிரி புழிஞ்சு பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு பதில் ஒரு கவர்ல கூட தட்டுல வச்சு நம்ம பண்ணி ரெடி பண்ணி எண்ணெயில போட்டுக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஜல்லி கரண்டிலயும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அழுத்தி விட்டா நம்மளுக்கு முறுக்கு உதிராம வரும். அதனால கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு எண்ணெயில மெதுவா இந்த முறுக்க விட்டுடலாம். முறுக்கு நம்ம போடும்போது எண்ணெய் கொஞ்சம் சூடு இருக்கணும். ரொம்ப சூடு கம்மியா இருக்கும்போது நம்ம முறுக்கு போடக்கூடாது. முறுக்கு எண்ணெயில விட்டதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாரி எண்ணெய் பொங்கி வரும். இந்த எண்ணெய் பொங்குறது அடங்குனதுக்கு அப்புறம் நின்னதுக்கு அப்புறமா நம்ம முறுக்க திருப்பி போட்டுக்கணும். அவ்வளோதாங்க நல்லா கிரிஸ்பான முறுக்கு ரெடிங்க. கோல்டன் ப்ரவுனா வந்ததும் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மெத்தட்ல செய்யும்போது முறுக்கு கடக் கடக்குன்னு இருக்கவே இருக்காதுங்க. அடுத்ததா சோமாஸ் செய்யறதுக்காக 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியா பிசைஞ்சிருக்கேன். ஆனா அழுத்துனா உள்ள போது சாஃப்ட்டாவும் இருக்கு. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். சோமாஸ் உள்ள ஸ்டஃப்ஃபுக்காக ஒரு மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையா எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு பாதாம், 1/4 கப் முந்திரி, 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை, ஒரு 5, 6 ஏலக்காய் வாசனைக்காக சேர்க்கிறேன். மிக்ஸில இத கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்க வேண்டாம். பவுடரா அரைச்சத தட்டுல சேர்த்துட்டு 1/4 கப் அளவு வெள்ளை எள்ளு சேர்க்கிறேன். இது கூடவே நல்லா பொடிச்ச வெல்லம்.
2 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு அளவு இருக்கும். கொஞ்சம் முழு பொட்டுக்கடலை சேர்க்கிறேன். இது நம்ம சோமா சாப்பிடும்போது, வாயில கடிப்படும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டா. அதுக்காக நான் சேர்க்கிறேன். நீங்க வெல்லத்துக்கு பதில் இந்த பேஸ்ட்ல சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து உதிரி உதிரியா இருக்கணும். அங்கங்க கட்டி கட்டியா இருக்கக்கூடாது. அப்படி திக்கு திக்கா கட்டி கட்டியா இருந்துச்சுன்னா, நம்ப சோமாஸ் பொரிச்சு எடுக்கும்போது வெல்லம் கரையும். சோமாஸ் ஈரமாகும். அதனால மெத்து மெத்துன்னு சோமாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. வெல்லம் வந்து பொடிச்சு நல்ல பொடியா சேர்த்துக்கோங்க. இப்ப சோமாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ப பெசஞ்சு வச்ச கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்து நல்லா பெசஞ்சுட்டு சப்பாத்தி கட்டையில தேய்ச்சு விட்டுக்கலாம். மாவு கட்டையில ஒட்டுற மாதிரி இருந்தா கொஞ்சம் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கட்டைய வச்சு ரவுண்டா நல்லா பெருசா தேய்ச்சு விட்டுக்கலாம். மாவு வந்து ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தேய்ச்சு விட்டுக்கணும். ரொம்ப மெலிசா இருந்தாலும் நம்ம உள்ள ஸ்டஃப் வச்சு மடிக்கும்போது கிழியும். உள்ள இருக்க ஸ்டஃப்லாம் நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கும்போது வெளிய வர வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப மெலிசாவும் இல்லாம, ரொம்ப திக்காவும் இல்லாம தேய்ச்சுக்கலாம். இப்ப நான் அளவுக்காக இந்த மாரி ரவுண்டா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்திருக்கேன். அதே மாரி உங்களுக்கு சின்னதாவோ, பெருசாவோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்ப நான் தேய்ச்சதுல எனக்கு 3 வட்டம் வரும். டிஃபன் பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு, எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்துடலாம். இப்ப நம்மளுக்கு 3 வட்டம் வந்திருக்கு. இதுல 1 வட்டத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப் ரொம்ப நெறைய இல்லாம, வட்டத்துல பாதி அளவு கொஞ்சம் உள்ள வச்சிடலாம். வெளியலாம் வராத அளவுக்கு வச்சிடணும். இது இப்டி பாதியா மூடிடணும். நம்ம தண்ணி தொட்டு இந்த இடத்துல இப்டி தேய்ச்சு விட்டுட்டு, வட்டம் பாதி அளவு மூடிடலாம். ஓரத்துங்கள்ல நல்லா அழுத்தி விட்டுட்டு, நான் ஒரு ஃபோர்க் வச்சிருக்கேன். ஃபோர்க் வச்சு இந்த மாரி அழுத்தி விடுறேன். இது சும்மா பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். நம்மளுக்கு உள்ள இருக்க ஸ்டஃப்பும் வெளிய வராம இருக்கும். அதனால இந்த மாரி ஃபோர்க் வச்சு அழுத்தி விடலாம். இந்த மாதிரி 3த்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு தட்டுல வச்சுக்கலாம். அடுப்பு பத்த வச்சு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் லேசா தான் சூடாகணும். ரொம்ப சூடாயிடக்கூடாது. சும்மா சின்ன சின்னதா பபிள்ஸ் வந்தா போதும். இப்ப எண்ணெயில ஒண்ணு ஒண்ணா போட்டுடலாம். நம்ம சோமாஸ் எண்ணெயில விட்டதுக்கு அப்புறம் அதுவே தானா மெதுவா மேல எழுந்து வரும். அப்படி வந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக விடணும். சோமாஸ ஸ்லோ ஃப்ளேம்லயே திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு அந்த கிரிஸ்பினஸ் கிடைக்கும். மொறு மொறுன்னு இருக்கும். அதனால ஸ்டவ்வ ஹை ஃப்ளேம்ல வச்சா சீக்கிரமே நம்மளுக்கு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துரும். ஆனா மெத்து மெத்துன்னு ஆயிடும். நம்மளுக்கு அந்த கிரிஸ்பினஸ் கிடைக்காது. அதனால எப்ப சோமாஸ் செய்தாலுமே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மெதுவா திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். நல்ல பொன்னிறமா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இத ஒரு வடிகட்டியில போட்டு எண்ணெய்லாம் நல்லா வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா சோமாஸையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சதுக்கு அப்புறம் தட்டுல போட்டு நல்லா ஆற விட்டுக்கணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த கிரிஸ்பினஸ்ஸே நம்மளுக்கு கிடைக்கும். நான் உடைச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு கிரிஸ்பா இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்குங்க. நீங்க கண்டிப்பா இத வீட்ல ட்ரை பண்ணுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி 10 நாள் வரைக்கும் கூட வெளியவே வச்சு சாப்பிடலாங்க. முறுக்கு, சோமாஸ் இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.